நார்மலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சாலே நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் தெரியும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா, இல்ல மியூச்சுவல் ஃபண்டா, இல்ல கார்பரேட் பாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய. இப்போ வந்து கார்பரேட் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய ஆட்ஸ் பாக்குறோம், நிறைய கேம்பெயின்ஸ் ரன் ஆகுது. ஸோ கார்பரேட் பாண்ட் அப்படின்னா என்ன? பெரிய பெரிய கார்பரேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காகவோ இல்ல நியூ ப்ராஜெக்ட்ஸ்க்காகவோ இல்ல அவங்களோட ஆபரேஷன்ஸ் ரன் பண்றதுக்காகவோ வந்து அமௌண்ட் வந்து அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ பேங்க் கிட்ட இருந்து நார்மலா வாங்குவாங்க. பேங்க் கிட்ட இருந்து வாங்குறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொலேட்ரல் சப்மிட் பண்ணணும், நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. இதே நார்மலா நம்மள மாதிரி பர்சன்ட் இருந்து அவங்க வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு வந்து பிளெக்சிபிலிட்டி ஜாஸ்தி. ஸோ அதனால கார்பரேட் பாண்ட்ஸ் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்வெஸ்டரா நம்ம எந்த கார்பரேட் பாண்டை சூஸ் பண்றது? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. எந்த கார்பரேட் பாண்டை நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா சோ அது நம்மளோட ரிஸ்க் அப்படேட் பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ணணும். நான் வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்டரா இல்ல வந்து நான் வந்து ரிஸ்கியான இன்வெஸ்டரா அப்படிங்கறத பொறுத்து நான் எந்த கார்பரேட் பாண்ட் ஃபண்ட் அப்படிங்கறத நான் சூஸ் பண்ணணும். ஸோ நார்மலா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலே அதை வந்துட்டு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த அமௌண்ட்டை டைவர்ஸ்ஃபை பண்ணிடணும். அதாவது நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற அமௌண்ட்ல ஒரு 30% சேஃப்டியான ஃபண்ட்லயும் 30% ரிஸ்கியான ஃபண்ட்லயும் மிச்சம் இருக்கிறத வந்து மாடரேட் ஃபண்ட்லயும் நான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான கரெக்டான ஆப்ஷன். தேங்க்யூ.